தைப்பூசத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்பட்டது. ஜோதி தரிசனத்திற்காக விடிய விடிய காத்திருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என பக்தர்கள் விண்ணதீர முழக்கம் எழுப்பினர். தைப்பூச நன்னாளை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். முருகன் அபிஷேகத்திற்கு பால் குடங்களை ஏந்தி வந்து பக்தர்கள் குடும்பத்துடன் முருகனை தரிசித்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் தெப்ப திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் ஏலவார்குழலி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளி ஏகாம்பரநாதர் சுவாமி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருக்குளத்தில் 7 முறை வலம் வந்த சுவாமியை ஓம் நமச்சிவாயா என்று பக்தி முழக்கங்களை எழுப்பி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அம்மன் தெப்ப தேருளி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கேடயத்தில் எழுந்தருளி ஊர்வலமாக சென்று தெப்ப மண்டபத்திற்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து அம்மன் தெப்ப தேரில் எழுந்தருளியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு கோயில் கோபுரம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. தைப்பூசத்தை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குளத்தில் பவனி வரவுள்ள நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை கழுத்தில் மங்கள நாணை சூட்டினார். இதனைத் தொடர்ந்து மணக்கோலத்தில் வெள்ளி தேரில் சுவாமிகள் எழுந்தருளி 4 ரத வீதியில் வலம் வந்ததை அடுத்து ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தெப்ப குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப தேரில் அம்மன் எழுந்தருளி காட்சி அளித்தார். தெப்பத்தில் 3 முறை அம்மன் வலம் வந்ததை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோயில் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். திருநெல்வேலி சாலையில் இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மேளதாளத்துடனும் பக்தி பாடல்களுடனும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பில் தொடர்ந்து உணவு தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து உணவருந்தி சென்றனர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து வரும் நிலையில் மோடியின் இந்த பட்ஜெட் உண்மையான தீர்வுகளை வழங்குமா என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக அரசு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தை குழப்பத்தில் தள்ளியுள்ளதாகவும் கார்கே கடுமையாக சாடினார். அமெரிக்காவில் பெரும் பேசுபொருளான எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரத்தில் பிரதமர் மோடியின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு மத்திய அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. எப்ஸ்டீனின் கோப்புகளில் பிரதமரின் இஸ்ரேல் பயணத்தை தவிர மற்ற அனைத்தும் உண்மையல்ல என்றும் இதற்கு முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை எனவும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாவில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான முதலீடுகள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சியை அளித்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்பு போக்குவரத்து குறைவாக இருந்த பகுதிகளும் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்படும் புதிய வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சிகரெட், புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி மற்றும் பான் மசாலா மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சிகரெட்டின் நீளத்தை பொறுத்து 2 ரூபாயிலிருந்து 8.5 ரூபாய் வரை உயரும் என தெரிகிறது.
தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 34,75,717 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நலனும் பிடிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாள் வேலையை கூட மத்திய அரசு வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். 56 மாதங்களாக நிர்வாக திறனற்ற ஆட்சி செய்து இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் நிதியே இல்லாமல் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் அநீதிகளுக்கும் அவர்களது தமிழ் பகை நடவடிக்கைகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னால் இபிஎஸ்க்கு ஏன் எரிகிறது என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் டெல்லியில் சதித்திட்டம் தீட்டி சர்வாதிகார எண்ணத்தோடு தமிழ்நாட்டின் மீது ஏவப்படும் எந்த ஆதிக்கத்தையும் வெற்றியடைய விடமாட்டோம் என பதிலடி கொடுத்துள்ளார். எல்லை சாமியான 92 வயதான திக தலைவர் வீரமணியும் கோட்டையில் உள்ள 72 வயதான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இருக்கின்ற வரையில் தமிழ்நாட்டிற்குள் பாஜக நுழைய முடியாது என திமுக எம்பி ஆர். ராசா தெரிவித்தார். பெரம்பலூரில் திக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வதற்கு காரணம் பாஜகவின் கொள்கைக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று அர்த்தம் என கூறினார். கரூரில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் திமுகவினரால் தாக்கப்பட்டது குறித்து பதிலளித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த செய்திகள் வெளியிட்டாலும் செய்தியாளர்கள் தாக்கப்படுவதாக கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இவ்வாறு கூறினார். சட்டமன்ற தேர்தல் வரை ஓட்ட வேண்டும் என்பதற்காக திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறை கூறி வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். கோவை தொண்டாமுத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தற்போது ஒரு சவரன் 1,30,000க்கும் மேல் விற்பனை செய்யப்படுவது குறித்து மத்திய அரசிடம் இபிஎஸ் கேள்வி எழுப்புவாரா என வினவினார். இந்தியா கூட்டணியை பிரிக்கலாம், சிதைக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கனவு காண்பது ஒருபோதும் பலிக்காது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அண்மையில் திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசியது இந்தியா கூட்டணியின் உறுதியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது என்றார். காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நிச்சயம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி நீட்டை வைத்து திமுக மீண்டும் அரசியல் செய்வதாக பாஜக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். சென்னை ராமாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வை ரத்து செய்வதாக பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டியது என தெரிவித்தார். 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பதென்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். கூட்டணி குறித்து தம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் பேசுவோம் எனவும் கூறினார். பாமகவில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 4109 பேர் மனு அளித்திருப்பதாகவும் அவர்களுக்கான நேர்காணல் நடந்து வருவதாகவும் ராமதாஸ் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் இன்னும் தன்னை துரத்திக் கொண்டே இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஆங்கில செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்றும், நடந்ததை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதை மனதில் ஜீரணிக்க நேரம் தேவைப்பட்டதால் தான் தனது பதிலுக்கு தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அழிந்து போவது உறுதி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாராக்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது மாநில மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமானது என தெரிவித்தார். தலைநகர் டெல்லியில் இந்தியா அரபு வெளியுறவு அமைச்சர்களின் 2வது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை அகற்றவும், பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பவர்களை தாமதமின்றி நீதியின் முன் நிறுத்தவும் அனைத்து நாடுகளும் கூட்டாக உழைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது.
மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா மகாராஷ்டிரா துணை முதல்வராக பதவியேற்றார். அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் சுனேத்ரா பவார் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சர் சுனேத்ரா பவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அம்பத்தி ராம் பாபுவை குண்டூரில் போலீசார் கைது செய்தனர். முன்னதாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீடு மற்றும் வாகனங்களை அடித்து சேதப்படுத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறது. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் நட்சத்திர பேச்சாளர்களை கொண்டு பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதிக்கு தலா 4 இடங்கள் வீதம் அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளது. கேழ்வரகு அறுவடை செய்துள்ள விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்களில் மெட்ரிக் டன் ஒன்றிற்கு 48,860 ரூபாய்க்கு விற்று பயன்பெற வேண்டும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை கேழ்வரகு கொள்முதல் செய்யப்படும் என கோரியுள்ளார். யாரிடமும் மடிப்பிச்சை கேட்கும் அளவிற்கு அதிமுக பலவீனமாக இல்லை என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவிற்கும் தாவேக்கவிற்கும் இடையேதான் போட்டி என செங்கோட்டையன் கூறுவது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டது என நினைப்பது போல் உள்ளது என கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே விதிமீறல் கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய கோரி தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. தாக்குதல் நடத்திய எம்எல்ஏ பழனியாண்டி உள்ளிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கரூரில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் கேமராமேனை திமுகவினர் தாக்குதல் நடத்தியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், யாரை கேட்க வேண்டுமோ அவரை பார்த்து கேளுங்கள் என்றார். சென்னையில் பேட்டியளித்த அவர், இச்சம்பவம் தொடர்பாக என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்டார். கரூரில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கிய திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளது கண்டிக்கத்தக்கது என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைக்கு தாம் துணை நிற்பதாக கூறினார். அதிமுக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியைத்தான் சந்திக்கும் என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இன்று வெளியாகும் மத்திய பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு சலுகைகள் எதுவும் இருக்காது என்றும் பணக்காரர்களுக்கு சலுகைகள் கொடுக்கும் பட்ஜெட்டாக இருக்கும் என்றும் கூறினார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு பக்கவாதம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவர்கள் குழு கண்காணித்து வருவதாகவும் உடல்நிலை சீராகி வருவதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளை தாங்கி பிடித்து அவர்கள் தயவில் தான் தேர்தலை சந்திக்கும் நிலையில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் அதிகமான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறினார். தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக பாஜகவை தவிர வேறெந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தற்போது பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலையில் அதிமுக உள்ளதாக கூறினார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் தேர்தலில் வெற்றி பெற்று பிறகு தொகுதி பக்கமே வரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காற்றில் பறக்கவிட்டதோடு தனது அலுவலகத்தை கூட எம்எல்ஏ எட்டி பார்ப்பதில்லை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ள மக்கள் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என்று கூறியுள்ளனர்.
சென்னையில் 36 நாட்களாக நீடித்து வந்த இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வந்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அளித்த வாக்குறுதியை ஏற்று தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் செயல்படும் கல்குவாரிகளில் ஏதேனும் விதிமீறல் இருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிகாரிகள் சுரங்க நடவடிக்கைகளையும் போக்குவரத்தையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை அடையாறு காந்தி நகரில் உள்ள குமாரராஜா மீனா முத்தையா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு எதிராக பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியின் அங்கீகாரம் திடீரென ரத்து செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் சான்றிதழ்களை உடனடியாக பெற்றுச் செல்லுமாறு நிர்வாகம் கட்டாயப்படுத்தியதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். பணி நீக்க நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிவுத்துறை பணியாளர்கள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்படும் எத்தனை ஹோம் ஸ்டே தனியார் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை அளிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் விதிமுறை மீறிய சுமார் 920 ஹோம் ஸ்டே தங்கும் விடுதிகளுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 76 விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே கிணற்றில் தவறி விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா, தங்கை உட்பட 3 சிறுமிகள் உயிரிழந்தனர். அரூரைச் சேர்ந்த அசோக்கின் மகள்களான யுவஸ்ரீ, பிரியங்கா மற்றும் வெங்கடேசனின் மகள் பிரியா ஆகிய 3 பேரும் துணிகளில் படிந்த சேற்றை கழுவுவதற்கு கிணற்றில் இறங்கிய போது 3 சிறுமிகளும் தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. கோவை பீளமேடு அருகே தெர்மாக்கோல் நிறுவனத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் வானுயர கரும் புகை கிளம்பியது. கிரியம்மன் கோயில் வீதியில் காசி விஸ்வநாதன் என்பவருக்கு சொந்தமான தெர்மாக்கோல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றிய 4 பேர் மதிய உணவு இடைவெளிக்காக வெளியே சென்றபோது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சேலத்தில் நகை கடையை திடீரென மூடியதால் அதிர்ச்சி அடைந்த நகைச்சீட்டு போட்டவர்கள் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடைவீதியில் செயல்பட்டு வந்த சண்முகம் என்பவருக்கு சொந்தமான ஓவிய ஜுவல்லரியில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நகைச்சீட்டு போட்டிருந்தனர். திடீரென கடையை மூடிவிட்டு சண்முகமும் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பெண் செயல் அலுவலரை தாக்க முயன்ற காவலரை போலீசார் கைது செய்தனர். சேலம் வேங்காம்பட்டியைச் சேர்ந்த காவலர் சபரிநாதன் மல்லூர் பேரூராட்சிக்கு சென்று அதன் தலைவரை பார்க்க வேண்டும் என கூறி பணியாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வெளியே வந்த செயல் அலுவலர் ரேவதி தட்டி கேட்டபோது அவரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து பட்டாசு தயாரித்து வந்ததாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். சேர்மன் கேளுங்க பகுதியில் கருப்புசாமி என்பவரின் வீட்டில் போலீசார் சோதனை செய்ததில் அவர் உரிய அனுமதி இல்லாமல் தொழிலாளர்களை வைத்து பட்டாசு தயாரித்து வந்ததை கண்டுபிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த நந்தியம்பாக்கம் பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்காததை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விரைந்து சாலை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அவசர தேவை என பணம் வாங்கிக் கொண்டு கூகுள் பே மூலம் அனுப்புவது போல் நடித்து 95,000 ரூபாய் கொடுக்காமல் ஏமாற்றிய நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 28ஆம் தேதி ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே உள்ள கணினி மையம், அரிசி கடை என அடுத்தடுத்து 4 கடைகளில் பணத்தை வாங்கி மோசடி செய்த அரூர் பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவரை போலீசார் கைது செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வெள்ளாள விடுதி கிராமத்தில் விவசாய நிலத்தில் சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கில் தென்னை மரங்கள் அகற்றப்படுவதை கண்டித்தும் ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனம் சார்பில் சூரிய ஆற்றல் மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியான பண்ணவாடி காவிரி ஆற்றில் செம்மண் கொள்ளை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பண்ணவாடி பரிசல் துறையில் இரவு நேரங்களில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் லோடாக லாரிகளில் செம்மண் கடத்தப்படுவதாகவும் 5 முதல் 10 அடி வரை பள்ளம் தோண்டி மண் கொள்ளை நடைபெறுவதாகவும் புகார் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஆண் உறுப்பை அறுத்த நிலையில் இளைஞரை கொலை செய்து ஆற்றில் வீசிவிட்டு சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அத்திக்கோம்பையைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் காணாமல் போன நிலையில் நங்காஞ்சி ஆற்றின் பாலத்திற்கு அடியில் உயிரிழந்த நிலையில் தண்ணீரில் உடல் மிதந்ததாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பங்களாபுதூர் பகுதியில் இறைக்கொல்லி பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏரி, குளம், கண்மாய், வயல்வெளி போன்ற நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் குறித்து கணக்கெடுத்து வரும் வனத்துறையினர் அழிந்து வரும் இறைக்கொல்லி பறவைகள் எண்ணிக்கை குறித்தும் தகவல் சேகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பழவேற்காடு தினத்தை முன்னிட்டு கட்டுமர போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணாக்கர்கள் பங்கேற்று அசத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவியர் நடனமாடி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் மினி லாரியில் ரகசிய அறை அமைத்து அதில் கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து ஈரோட்டிற்கு கடத்தவிருந்த குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் மினி லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். மேலும் சந்தேகப்படும்படி பின்தொடர்ந்து வந்த மினி ஆட்டோ மற்றும் இனோவா காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. கரூரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெற்ற பிளக்ஸ் பேனர்களை அகற்ற முயன்ற மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி முழுவதும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் வைத்துள்ள பேனர்களை அகற்றினால் தாங்களும் பேனர்களை அகற்றுவதாக அதிமுகவினர் தெரிவித்தனர். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வருகிறது. உச்சிப்புளி பகுதியில் உள்ள குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு குழாயிலிருந்து குடிநீரானது சாலை முழுவதும் வெள்ளம் போல் வெளியேறியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அவ்வாறு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்குவதற்காக 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். காளையின் திமிலை பிடித்து அடக்கிய அவர்களுக்கு ஃபேன், மிக்சி உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் மீது உள்ளூர் வாசிகள் சிலர் தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் சிலர் சாலை ஓரத்தில் ஆளில்லாத சைக்கிள் கடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளில் அமர்ந்து புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த சைக்கிள் கடைக்காரர் மற்றும் சிலர் சுற்றுலா பயணிகளை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாமியார் வேடமிட்டு வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் 85,000 ரூபாயை திருடிச் சென்ற வடமாநில மூதாட்டியை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். பால்சிங் என்பவர் நடத்தி வரும் ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு வந்த சாமியார் வேடமிட்ட மூதாட்டி குடிக்க தண்ணீர் கேட்டு திருட்டு செயலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்கள் கோயில் கட்டியதற்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் நகரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள விநாயகர் கல் சிலையை சுற்றி பொதுமக்கள் கோயில் கட்டியதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் கடும் உறைபனிக்கு மத்தியில் மக்கள் இரவு நேரங்களில் முகாம்களில் தஞ்சமடைந்தனர். குருத்வாரா பங்களா பகுதியில் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் பெட்ஷீட், கட்டில் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் ஓய்வெடுத்தனர்.
கர்நாடகாவில் திருமண மண்டபத்திற்கு சென்ற மாப்பிள்ளையை மணப்பெண்ணின் முன்னாள் காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மணமகன் ரவீஷ் திருமண மண்டபத்திற்கு காரில் சென்றபோது அவரை 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியது. விசாரணையில் மணப்பெண் நயனாவின் முன்னாள் காதலன் ஏற்கனவே ரவீஷை மிரட்டியதும் அவர்தான் ஆட்களை வைத்து வெட்டியதும் தெரிய வந்தது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். சிலிண்டர் வெடித்ததில் இரும்பு துகள்கள் சிதறி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளின் மேல் விழுந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். கர்நாடக மாநிலம் மைசூர் ஹெப்பால் தொழிற்பேட்டை பகுதியில் பினாயில் தொழிற்சாலை என்ற பெயரில் செயல்பட்டு வந்த உயர் தொழில்நுட்ப போதைப்பொருள் ஆய்வகம் கண்டுபிடிக்கப்பட்டதாக NCB அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மகேந்திரகுமார் பிஷ்னோய் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் NCB செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிரபல நடிகையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியுமான மிமி சக்கரவர்த்தி அளித்த புகாரின் பேரில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தனய் சாஸ்திரி உட்பட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். போங்கான் பகுதியில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் அவமதிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலவி வரும் கடும் உறைபனி காரணமாக விஸ்டுலா நதி உறைந்து காணப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை பதிவாவதால் ஓடர் மற்றும் விஸ்டுலா நதிகளின் நீர் கடலில் கலக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களில் அதிகபட்சமாக -11 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடியால் கடும் சிக்கல்களை பாகிஸ்தான் சந்தித்து வருகிறது. பணத்திற்காக உலக நாடுகளிடம் கையேந்தி தலை குனிவது வெட்கமாக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் வேதனை தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது T20 கிரிக்கெட் போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 271 ரன்களை குவித்தது. நியூசிலாந்து அணி 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 225 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் T20 தொடரை இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. 6 புள்ளிகளுடன் உள்ள இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தினால் 8 புள்ளிகளுடன் தகுதி பெறும். 4 புள்ளிகளுடன் உள்ள பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் இரு அணிகளும் சம புள்ளிகளை பெறும். எனவே ரன் ரேட் அடிப்படையில் தகுதி பெறும் அணி அரையிறுதியில் விளையாடும். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானம் சர்வதேச போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்ப தயார் செய்யப்பட்டுள்ளதாக BCCI துணைத் தலைவர் ராஜு சுக்லா தெரிவித்தார். கேரள கிரிக்கெட் சங்கம் சிறப்பான பணியை செய்திருப்பதாக பாராட்டியவர் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை இந்தியா வென்றதன் மூலம் நமது வீரர்கள் நல்ல ஃபார்மில் இருப்பதாக கூறினார். விளையாட்டு மற்றும் படிப்பு இரண்டுமே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முக்கியம் என்றும் பொறுமை என்பது விளையாட்டு வீரர்களுக்கு மூலதனம் என இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜ் தெரிவித்தார். சேலம் அரியனூரில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தான் படித்த அரசு பள்ளிக்கு விளம்பர தூதராக தன்னை நியமனம் செய்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என கூறினார். சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவு இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிக்கும் KH-237 என பெயரிடப்பட்டுள்ள திரைப்படத்தின் படப்பிடிப்பு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்படும் இந்த திரைப்படம் கமல்ஹாசனின் திரைக்கதை, வசனம் மற்றும் மேற்பார்வையுடன் உருவாகிறது. பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற நமக்கான காலம் என தொடங்கும் வீடியோ பாடல் சரிகம தமிழ் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ளதாக டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் இசையமைப்பாளர் GV பிரகாஷுக்கு 100வது படமாகும். நடிகர் விஜய் சேதுபதி நடித்துள்ள ட்ரெயின் திரைப்பட நேரத்தை 2 மணி 25 நிமிடங்களாக குறைத்திருப்பதாக அதன் இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். ஒரு படத்தை 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கும் பொறுமை கிடையாது என்றவர் ட்ரெயின் படத்தின் டியூரேஷனை 2 மணி 40 நிமிடமாக குறைக்க தயாரிப்பாளர் கேட்டதாகவும் ஆனால் தனது உதவி இயக்குனர்கள் சட்டை காலரை பிடித்து தடுத்ததாக மிஷ்கின் குறிப்பிட்டுள்ளார்.